இது திருட்டு நடந்த வீட்டுல செவுத்துல வரையப்பட்ட படங்கள். பாத்தியா, இத கறிக்கட்டையை வச்சு வரைஞ்சிருக்காங்க. கறிக்கட்டையை வச்சே வரைஞ்சிருக்காங்கன்னா நல்லா பெயிண்டிங் தெரிஞ்ச ஆளாதான் இருக்கணும் இல்லையா? ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்ல. பகல் நேரத்துல இவனுங்க திருடுறதுக்கு ஏத்த மாதிரியான வீடை தேடி கண்டுபிடிப்பானுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளத்தை அங்க வைப்பானுங்க. ராத்திரி இவங்களோட கேங் ஆளுங்க வந்து திருடுவானுங்க. நாளையில இருந்து திருடு போன வீடுகளுக்கும் ஏரியாவுக்கும் பந்தோபஸ்து டைட் பண்ணுங்க. ஓகே சார். நைட் பெட்ரோலிங்கும் அதிகப்படுத்துங்க. சார், அப்படி திருட்டு போக சான்ஸ் இருக்கிற மாதிரி வீடுகள்ல நாம பிசி கேமராவை செட் பண்ணலாம்ல. பிசி கேமரா வைக்கிறத பத்தி தான் சார் இருந்தாலும் சொல்றேன். அதான் சார், சிசிடிவி கேமராவா? அதை வச்சுட்டோம்னா அதை பார்த்து நாம ஆளை மடக்கி பிடிச்சலாம்ல. நம்ம எதுக்கு நடுராத்திரில அங்க போய் தேவடி காத்துட்டு இருக்கணும்? வாய முடியா, சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நக்கல் அடிச்சிட்டு இருக்கேன். நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோம்னா அவனுங்க எவ்வளவு பெரிய கேங்கா இருந்தாலும், எங்க இருந்து வந்திருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான கேங்கா இருந்தாலும் நம்மளால பிடிக்க முடியும். புரியுதா? அப்புறம் நான் சொன்ன மாதிரி பெட்ரோலிங் மட்டும் அதிகப்படுத்துங்க. சரியா? எல்லாரும் அலர்ட்டா இருங்க. நீ சொன்ன சிசிடிவி கேமராலாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் போய் நமாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பிளான் பண்ணலாம். சரி சரி சரியா? ஓகே சார். ஓகே. என்னம்மா பிளான் பண்றாரு இந்த ஆளு? அட பாவி, நான் குலைச்சதுக்கு அப்புறம் கூட நீ என்ன குலைக்காம இருந்த? ஏண்டா உனக்கு என்ன அவ்வளவு அறிவாடா? ஐயோ, என்னோட லிவர் எங்க போச்சு? இவனெல்லாம் நம்ப முடியாது. கையில லிவரை வச்சுப்போம். கடவுளை, இவங்கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்திரு. ஆளே ரணகலமா இருக்கானே. பசியை விட மாட்டோம் போல இருக்கு. கொலைக்காதரா, யாரா வந்துட போறாங்க. தப்பிச்சிடுறா ஜானே. இப்ப வேணா புடுற பார்க்கலாம். ஆளை பாத்தியா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ரோஸ்மா? நானும் அதை பார்க்கட்டுமா? ஓ, இதெல்லாம் என்னன்னு தெரியலையே. ஓ, என்னம்மா நீ ரொம்ப இழைச்சு போயிட்டியே. ஏன் இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போற? கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா நல்லா இருக்கும்ல. அங்கிள் விடுங்க. நான் எவ்வளவு நாளா ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்லம்மா, ப்ளீஸ். அங்கிள் விடுங்க. கைய விட்டா நீ ஓடிடுவியே. சொன்னா கேளு. இது பாரு, இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ப்ளீஸ். இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். என்ன விடுங்க அங்கிள். அங்கிள் ப்ளீஸ். குறுக்கி. ச்சே, நாசமா போச்சு. இனி திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அறிவு கட்டவனே, irresponsible idiot. ஆமா, நீ யாரா? போடா வெளிய. யாரடா வாடா போடாங்கற? ஏடா உன் பொண்ணு வயசு இருக்கு அவளுக்கு. அவகிட்ட போய் இப்படி தப்பா நடந்துக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். நீ யாரா கேக்குறதுக்கு? இனிமே உனக்கு இந்த மாதிரி தோணாம பண்றடா. ஐயோ, அங்கெல்லாம் அடிக்காத. ஹெரண்யா ஆபரேஷன் பண்ணிருக்கேன். இனிமே அந்த பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் தப்பா நடந்துட்டேன்னு தெரிஞ்சது உன் கை காணாம போயிடும். இனிமே அவளை தப்பான பார்வையில பார்த்த உன் கண்ணை நோடிடுவேன். இல்ல இல்ல, இனிமே நான் அவளை அப்படி பார்க்க மாட்டேன். இது சத்தியம். இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். தைரியமா படுத்து. சத்தம் கேக்குது. இனிமே இந்த ஆளால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அந்த பேனாவை கொஞ்சம் எடுத்துட்டு போய் செக் பண்ணணும். டாக்டர் ஆடாம அசையாம வச்சுக்குங்கன்னாரு. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். இவன் என்ன கிரிக்கிட்டு இருக்கான்? ஐயோ ஐயோ, கராத்தே பழகிருப்பான் போல இருக்கு. இது என்னோட நம்பர் தான். என்னையா எழுந்துறானா? ஐயோ வேணாம், என்ன விட்டுரு. நான் ரோஸை விட்டு ஓட மாட்டேன். குட் நைட்.
எப்பண்ணா தவறினாரு? நேற்று ராத்திரியிலப்பா. எப்படி இப்படி திடீர்னு? நல்லாதான்ப்பா இருந்தாரு. நேற்று ராத்திரி புரோட்டாவும் மட்டன் கறியும் கழுத்து முட்டை தின்னவர் இப்போ கிடக்கிறத பாரு. அவ்வளோதான். திடீர்னு நெஞ்சு வலினாரு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிற வழியிலேயே மண்டையை போட்டாரு. இவரை மாதிரி நல்லவங்களை தெய்வம் சீக்கிரமா தான் கூட்டுக்கும். இந்த நாதாரியவா? இந்த மூதேவிய? அண்ணா எமோஷனல் ஆகாதீங்க. இவன் கூட ஒரே வயிற்றுல பிறந்தவன் தான் நானும். எனக்கு ஒரு அவசர தேவை இருக்குன்னு இவகிட்ட நான் பணம் கேட்டப்போ இந்த நாதாரி பையன் என்ன சொன்னா தெரியுமா உனக்கு? ஐயோ. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல இருந்து மட்டும் இல்ல, நம்ம பரம்பரை சொத்துல இருந்து ஒரு இலைய கூட உன்னை பறிக்க விட மாட்டேன். இங்க இத்தனை பேர் வந்திருக்காங்களே, கொஞ்சமாச்சும் யாராவது முகத்துல சோகம் இருக்கான்னு பாரு. இத பாத்தியா? நல்லா இருக்குல்ல? இங்க பாருங்க. என்னடி இருக்கு பாரு. தெரியல பாரு. வாங்க செல்ஃபி. ஆளு மண்டையை போட்டது இங்க இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷமா அண்ணா, நான் கிளம்புறேன். சரி போயிட்டு சரி, வரேங்க. சரி. அப்புறம் இங்க படுத்து கிடக்குறானே அவங்ககிட்ட எக்கச்சக்கமா காசு இருக்கியா? கவர்மெண்ட் 500,000 எல்லாம் செல்லாதுன்னு சொன்னப்ப இந்த ஆளுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. இப்ப அதையெல்லாம் எடுத்து குளிக்கல போட்டு பத்திக்க போறோம். இப்போ ஒரு நயா பைசா பிரயோஜனம் இருக்கா? யாருக்கு? அந்த ஆளுக்கா பணத்துக்கா? ஆட ரெண்டுக்கும் தான். நீ வா. நம்ம கேள்வி கேட்டுட்ட. அண்ணே, இந்த வீடு யாரோடது? இது என்னோட வீடு. அப்படியா? ரொம்ப அழகா இருக்கே. அப்புறம் நல்ல விலை வந்துச்சுன்னு இதை கொடுத்துட்டு சிட்டில ஒரு வீடு வாங்கலாம்னு ஐடியா இருக்கு. அண்ணே, எனக்கு கூட இந்த ஏரியால ஒரு வீடு வாங்கணும்னு ஐடியா இருக்கு. அப்படியா? அப்ப நீ இதை பார்க்கலாமே. ஆனா வீட்டை உள்ள போய் பார்க்காம அட, எப்படி? அதான் நான் இருக்கேன்ல, இப்பவே திறந்து காட்டுறேன். வா வா. அப்படின்றீங்க? நல்ல ஆளு அப்ப இந்த ஆளு? அவன் நாரிட்டு கிடக்கு, நீ வா. ஆ. இங்க யாரும் தங்குறது இல்லையா? நாங்க இங்கதான் இருக்கோம். அண்ணே, இந்த மாதிரி எல்லாம் திறந்து வைக்காதீங்க. நிறைய திருட்டு பசங்க சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல. அது திறந்து இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு தெரியாம ஒரு ஈ காக்காவே நுழைய முடியாது. திருட வர போறானா? நல்ல கதையா இருக்கியா? திருடன் போய் இந்த வீட்டுக்குள்ள வர போறானா? அதுவும் நான் இருக்கேன். கரெக்டா சொன்னீங்கண்ணே. செத்து போனவரோட ஜட்டி வரைக்கும் உருவி எடுத்துக்கிற சொந்தக்காரங்க சுத்தி இருந்ததுனால இன்னைக்கு நம்ம ஒர்க் ஸ்மூத்தா முடிஞ்சது. நாளைக்கு கூட நான் அங்க இருக்க தான் வாய்ப்பு அதிகம். நான் முன்னாடி சொன்ன அந்த சொந்தக்காரன் இருக்கான்ல, நாளைக்கே அவங்க கதையும் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பணத்தோட ஜட்டிக்கு கூட ஆசைப்பட்டா